வெல்கம் டு ஹென்னா ஃபின்ஸ் மெஹந்தி கிளாஸ். இன்றைக்கி கிளாஸில் நம்ம பீகாக் டிசைன்ஸ் போட போகிறோம். ஓகேவா? ஸோ பீகாக் டிசைன்ஸ் போடுறதுக்கு மெயினாக அதோடைய வயிற்று பகுதி அண்ட் அதோடைய தலைப்பகுதி, அதோட கண் அண்டு அதோடைய அழகு இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் நம்ம ப்ராப்பராக லேர்ன் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு பீகாக் ஈஸி தான். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்கள், அதோடைய தலைப்பகுதி எப்படி போடுறோன்றதை பாருங்கள். இந்த மாதிரி ஓகேவா? ஒரு சைடு ஷார்ப்பாக இருக்கும், இன்னொரு சைடு கர்வ்டாக இப்படி போடுறோம். ஓகே, அதோடைய ஐஸ் போடுறீங்கன்னா இந்த மாதிரி ஓகேவா, இப்படி எடுத்துகிட்டு லைட்டாக இப்படி இழுத்து விட்டுட்டு இங்கே ஒரு டாட் வைக்கணும். ஓகே, இதுவே நம்ம இந்த சைடும் போடலாம். இந்த சைடு போட்டு இந்த மாதிரி டாட் வைக்கணும். ஓகேவா? அகெயின் பாருங்கள், இந்த மாதிரி இப்படி போட்டுட்டு இங்கே ஒரு டாட், இந்த சைடும் இப்படி போட்டுட்டு ஒரு டாட். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த தலைப்பகுதியோடு சேர்த்து ஐஸ் எப்படி போடுறதுன்றதை பார்க்கலாம். இங்கே இப்படி போட்டுடணும் இல்லையா? இப்போ ஐஸ் பாருங்கள், இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுங்கள், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி போட்டுடணும். ஓகே, நீங்கள் ஒரு டாட் மாதிரி வச்சிடணும். ஓகேவா? அகெயின் பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணுறேன்றது பொறுமையாக பாருங்கள். இந்த மாதிரி அதோடைய தலைப்பாட் ட்ரா பண்ணியாச்சு. ஓகே, அண்ட் இங்கே அதோட ஐஸ்க்கு இங்கே ஷார்ப்பான பகுதியிலேருந்து எடுத்து இந்த மாதிரி போடணும். ஓகேவா? சிம்பிள் தான் இது. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இந்த மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தலையை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ அழகு எப்படி போடுறதுனா, இந்த மாதிரி கர்வ்டாக போட்டுக்கணும் அண்ட் இந்த இடத்துல இப்படி ஃபில் பண்ணிடணும். ஓகேவா? இந்த சைடு பாருங்கள், இப்படி போட்டுட்டு இப்படி கர்வ்டாக போடணும் அண்ட் இந்த ஏரியாவில் நம்ம ஃபில் பண்ணிடணும். ஓகேவா? புரிஞ்சது இல்லையா? அகைன் கூட பாருங்கள் இல்லைன்னா. ஓகே, நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரி அழகு போடணும். பீகாக் சைஸ் பெருசாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி அழகோட சைஸும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? அண்டு இப்போது அந்த தலையோட சேர்த்து கண் அண்டு அந்த அழகும் சேர்த்து போடுறத பாருங்கள். தலை பார்ட் ட்ரா பண்ணிட்டோம். இப்போ ஐஸ். ஓகேவா? அண்ட் நான் இதுக்கு இந்த மாதிரி கொடுக்குறேன். ஓகே, ஓகேவா? இவ்வளோ தான் இதோடைய இந்த பொசிஷன், ஹெட் பொசிஷன். தென் இப்போ அதோடைய பாடி பார்ட் எப்படி ட்ரா பண்ணணுன்றதை பாருங்கள். நம்ம ரெண்டு விதமாக ட்ரா பண்ணலாம். ஒன்று இப்படி எடுத்து இப்படி போயிட்டு இங்கேருந்து கனெக்ட் பண்ண போகிறோம், அப்படியே எடுத்துகிட்டு போய். ஓகேவா? இந்த மாதிரி பிசிறு வரப்போ அப்பப்போ எடுத்துடணும். ஓகே, இப்படி கனெக்ட் பண்ணலாம். இது ஒரு பார்ட் ஆஃப் அதோடைய வயிற்று பகுதி. இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா, நம்ம இப்படிந்து எடுத்துகிட்டு அதாவது இங்கேருந்து எடுத்துகிட்டு இப்படி பண்ணுறது. ஓகேவா? இந்த மாதிரி நம்மளுடைய வயிற்று பகுதியை ட்ரா பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம ப்ராப்பராக ஒரு பீகாக் நெக்ஸ்ட் டிசைன் எப்படி போடுறதுன்றதை பார்க்கலாம். அதாவது இப்போ நீங்கள் வயிற்று பகுதியை ட்ரா பண்ணிட்டீங்க. ஓகேவா? இது நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் இந்த மாதிரி போடுறதுக்கு. அப்போ தான் உங்களுக்கு ஃப்ளோவாக வரும். ஓகேவா? எடுத்த உடனே இந்த மாதிரி வயிற்று பகுதி ட்ரா பண்ண வராது. ஸோ நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்புறம் வந்துடும். ஓகே, அண்ட் இந்த இடத்துல நான் அதோட தலைப்பாட்டு ட்ரா பண்ணுறேன். ஓகேவா? ஓகேவா? இதோட கனெக்ட் பண்ணிடணும். அண்ட் இப்போ இதோட அழகு ட்ரா பண்ணுறோம். இந்த மாதிரி ட்ரா பண்ணலாம், இல்லை நம்ம இன்சைடில் வர மாதிரி அழகும் போட்டுக்கலாம். ஓகேவா? அண்ட் அதோட ஐஸ்
இங்கே ட்ரா பண்ணி டாட் வச்சுக்கணும். ஓகே. அண்ட் இங்கே மேலே வந்து இந்த மாதிரி அதோட தலைக்கு வச்சுக்கலாம், செட் பண்ணிடலாம். ஓகே. அண்ட் இந்த ஏரியா வந்து நீங்கள் டார்க்காக ஃபில் பண்ணிடணும். ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரி போடுறப்போ இதோடைய கழுத்து பகுதி வந்து எப்பவுமே பீகாக் வந்து லாங்காக இருக்கணும். ஓகேவா. ஸோ ஹெட் பொசிஷனை இன்னும் கொஞ்சம் மேலே போட்டு ட்ரா பண்ணணும். அது நான் எப்படி போடுறதுன்றதை அடுத்தடுத்து சொல்கிறேன். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பீகாக் பாருங்கள். இப்போ நான் அவுட்லைன் டிசைன்ஸ் தான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். ஓகேவா. உள்ளே வந்து ஃபில்லிங்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஃபில்லிங்ஸ்லாம் வந்து தனியாக நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு அவுட்லைன்ஸில் பீகாக் போட கற்றுக்கோங்க. ஓகேவா. அவுட்லைன்ஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா உள்ள ஃபில்லிங்ஸ் டெக்னிக்ஸ் வச்சு நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போது இந்த சைடில் நான் வந்து இங்கே அதோட ஹெட் பொசிஷன் ட்ரா பண்ணிடுறேன். ஓகேவா. அண்ட் இங்கேருந்து இங்கே கனெக்ட் பண்ணிடுறேன். ஓகே. அண்ட் இங்கேருந்து எடுத்துட்டு இங்கேயும் கனெக்ட் பண்ணிடுறேன். ஓகேவா. இங்கே வந்து அதை அழகாக ட்ரா பண்ணிட்டு இங்கே ஐஸ் போட்டுறணும். அண்ட் இது வந்து போல்டாக கொடுத்துடணும் அதோடைய தலை பார்ட்டை. ஓகேவா. அண்ட் இங்கே வந்து அதோடய தலையில் வந்து செட்டப் பண்ணிடுறோம். ஓகே. ஸோ இங்கே வந்து நீங்கள் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸில் எங்கே போடலான்னா, ஸோ இங்கே ஒரு கேப் இருக்குது. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி பேக் சைடில் கேப் இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த அளவுக்கு எடுத்து இப்படி போட்டுக்கலாம். ஓகேவா. இங்கே பாதியாக எடுத்து போடுவோம் இல்லையா, இந்த பாதியாக லைன் போட்டுட்டு அண்ட் மீதியை இந்த மாதிரி ஒரு பீகாக் டிசைன் போட்டு கூட கவர் பண்ணிக்கலாம். இதுவும் அழகாக இருக்கும். ஓகே. அண்ட் இந்த சைடும் போட்டுக்கலாம். ஸோ இந்த ஹேண்டுக்கு போகிறோன்னா அதுக்கேற்ற மாதிரி இப்படி ஒரு லைன் போட்டும் போட்டுக்கலாம். அது தலை பாட்டு ட்ரா பண்ணி இந்த மாதிரி போட்டுறேன். இப்போது இங்கேருந்து ஓகேவா ஐஸ் வச்சுட்டு தலைப்பகுதியை டார்க்காக கொடுத்துடணும். அண்ட் அதோடைய இந்த செட்டப் பண்ணிடும். ஓகேவா. ஸோ இங்கே ஃபில்லிங்ஸ்ன்றதை அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேவா. ஜஸ்ட்டு ஒரு ஐடியா, ஒரு ஹாஃபாக இருக்கிற இந்த பீகாக் வர மாதிரியான ஒரு டிசைன். ஓகே. தென் ஒரு பீகாக் வந்து இப்போ நம்ம ட்ரா பண்ண போகிறோம், ஃபுல் பீகாக்காக. ஓகேவா. பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தேன், அதோடைய வயிற்றுப்பகுதியை வந்து இப்போ நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஓகேவா. ஓகே. இப்போ வந்து அதோடைய தலை கொஞ்சம் லாங்காகவே வச்சுக்கோங்க. ஓகேவா. ஓகே. அண்ட் இங்கே டார்க்காக கொடுத்துடணும். இங்கே ஐஸ் வந்து ட்ரா பண்ணுறேன். அண்ட் இங்கே அதோட அழகு. ஓகே. தென் தலையில் இந்த மாதிரி செட் பண்ணுறோம். ஓகேவா. இப்போ பாருங்கள், அதோடைய தோகை இருக்கு இல்லையா, நம்ம சிம்பிளாக ட்ரா பண்ணலாம். அது அழகாகவே எடுத்து கொடுக்கும் நமக்கு. ஓகே. ஸோ இந்த இதுலேருந்து
இந்த மாதிரி கொண்டு போயிட்டு வந்து இங்கே கனெக்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து நம்ம ஓன் டிசைன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். உள்ளே ஃபில் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அழகாக இருக்கும் இந்த பீகாக். ஓகேவா? இது ஜஸ்ட் அவுட்லைன்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ள ஃபில்லிங்ஸ் பண்ணுறதை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போது வேறு மாதிரி ஒரு பீகாக் பார்க்கலாம். அது எப்படின்னா, ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்மளுக்கு வயிற்று பகுதி வந்து ட்ரா பண்ணிடணும். ஓகே, இந்த மாதிரி பண்ணிட்டேன். இப்போது தலை ஓகேவா? அண்ட் பாருங்கள், இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு ஓகேவா? இப்போ பாருங்கள் அதோடைய தொகை நான் எப்படி வர்றேன்னு. இங்கேருந்து ஓகே, இது அப்படியே இந்த சைடில் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? அண்ட் இதுக்கு தலைப்பாட்டு நல்லா ஒரு போல்டாக கொடுத்துட்டு அண்ட் ஐஸ் வந்து போட்டுட்டு அதோடைய அழகும் போட்டுருவோம். ஓகே, அண்ட் அதோட தலையிலையும் செட்டப் பண்ணிடுவோம். ஓகே, அவ்வளோதான். இந்த பீகாக் நீட்டாக இருக்கு இல்லையா? அண்ட் வேறு ஒரு பீகாக் டிசைன் பாருங்கள். இது வந்து 2 பீகாக் வந்து இருக்கிற மாதிரி போட போகிறோம். ஓகேவா? அவுட்லைன் டிசைன்ஸ் தான் ஜஸ்ட். இதுவும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இது எப்படின்னா இந்த மாதிரி வயிற்று பகுதி ட்ரா பண்ணிட்டோம். அண்ட் இப்போ வந்து அதோடைய ஹெட் பொசிஷன். ஓகே, ஓகேவா? டார்க்காக கொடுத்துடணும் தலைப்பகுதி மாதிரி போட்டுட்டு இதோடைய அழகு ட்ரா பண்ணிடும். அண்ட் மேலேயே செட்டப் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே இந்த சைடு ஒரு பீகாக் இருக்கிற மாதிரி இதோடைய வயிற்று பகுதி மட்டும் ட்ரா பண்ணணும். ஓகேவா? வயிற்று பகுதி மட்டும் ட்ரா பண்ணிவிட்டு இந்த சைடு வந்து மேலே இருக்க பீகாக்னால அது இதாகிடுச்சு, அதோடைய ஸ்பேஸ் எடுத்துக்கிச்சு. ஸோ நீங்கள் போடுறப்போ எந்த ஒரு பீகாக்கும் இன்னொரு பீகாக் வந்து இது பண்ணாமல் போட்டுக்கணும். ஓகேவா? ஓகே, இந்த மாதிரி போட்டுட்டு இங்கே வந்து அவுட்லைன் ஃபில்லிங்ஸ்லாம் பண்ணி டெக்கரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக இருக்கும் இந்த மாதிரி டிசைன்ஸ் போடுறது. ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு செட் ஆஃப் பீகாக் டிசைன்ஸ் இதை காட்டுறேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் இருக்கிற மாதிரி உள்ள ஃபில்லிங் டிசைன்ஸ்லாம் நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்டு நீங்கள் நார்மலாக நம்ம பைஸ்லி டிசைன்ஸ் போட்டோம் இல்லையா, அதுலேயும் நம்ம பீகாக் போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இந்த மாதிரி ஒரு டிசைன் போட்டிருந்தோம் முன்னவே ஷேப்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ.
இப்படி ஒரு லைன் போட்டு இங்கே போட்டு நம்ம ஸ்பைரல் போட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த இடத்துல நம்ம பீகாக்கோடைய ஹெட் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த எட்ஜிலேருந்து ஷார்ப்பாக இருக்க மாதிரி எடுத்துகிட்டு வந்து இங்கே கனெக்ட் பண்ணிடுவோம். கரெக்டாக இந்த மாதிரி நிறைய அழகு ட்ரா பண்ணிட்டு இதுக்கு இந்த மாதிரி நான் ஐஸ் போடுறேன். ஓகேவா? போட்டு இங்கே ஒரு டாட், இது லைட்டாக கொடுக்கணும். ஓகே, ஓகேவா? ஸோ நம்ம இந்த மாதிரியும் ட்ரா பண்ணிவிட்டு உள்ளே ஃபில் பண்ணிக்கலாம். பைஸ்லி டிசைன்ஸ் மாதிரி போட்டும் கூட. நம்ம ஹேண்டில் போடுறோன்னா பீகாக் தான் போடணும்னு கிடையாது. இந்த மாதிரி போட்டு ஆனால் அதுக்கு இந்த சைஸை வந்து நீங்கள் பெருசாக போடணும். அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக எடுத்து கொடுக்கும். ஓகேவா? இதில் பாருங்கள், இது இந்த மாதிரி டிசைன் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி போட்டுட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், உள்ளே ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபில்லிங் தான் நான் சொன்னேன் உங்ககிட்ட. ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக ஃபில்லிங் கொடுத்துட்டோன்னா அழகாக இருக்கும். ஸோ இந்த ஃபில்லிங்ஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் எப்படி ஃபில்லிங்ஸ் பண்ணுறதுன்றது. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ஓன் டிசைன்ஸ் வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். அண்ட் நிறைய சர்ச் பண்ணுங்கள், கூகுள் சர்ச் பண்ணி நிறைய டிசைன்ஸ் பாருங்கள், எப்படி பீகாக்குள்ளே ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் உங்களுக்கு முன்னே எக்ஸ்பிளைன் பண்ணது என்னென்னா, நம்ம எப்படி பேசிக்காக ஒரு பீகாக்கு அவுட்லைனாக ஷேப் ட்ரா பண்ணுறது. ஓகேவா? அதுதான். ஸோ அண்ட் இந்த டிசைன்ஸில் நீங்களாக தான் போட முடியும். ஓகே.